Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன மோட்டிஃப் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஆக்சுவலி இது ஒரு 3 petal ஃப்ளார்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி நீங்கள் ஒரு சின்ன டிசைனை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண 3 வீடியோஸை தயவு செய்து போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு பேசிக்காக எப்படி ஸ்டிச்சஸ் பீக்கோஸ் வச்சு எப்படி ரிங் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ரிங் உங்களுக்கு போட வந்துச்சுன்னா நீங்கள் அழகாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் லேசஸ் நேரம் நீங்கள் போட பழகியிருப்பீங்க. இப்போ நம்ம இந்த மோட்டிஃப் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். இந்த மோட்டிஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆங்கர் த்ரெட்டு உங்களுக்கு தேவைப்படும். இது வந்து ஆங்கரில் 50 grams க்ரோஷே த்ரெட்டு இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாதிரி சில்க் த்ரெட் கோனில் வரும், இது கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ சில்க் த்ரெட்டில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் ஒர்க் கொஞ்சம் ஷைனிங்காக வரும். காட்டனில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ எது உங்களுக்கு வேணுமோ நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டாட்டிங் ஷட்டில் தேவைப்படும். இப்போ நம்ம இந்த மோட்டிஃப் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். நம்ம ஃபாலோ பண்ணுற போகிற பேட்டர்ன் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 6 double stitches போட்டுடலாம். ஸோ 6 double stitches போட்டால் இப்போ ஒரு பீக்கோ, திருப்பி நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டிச்சஸ் போட்டுலாம். இந்த ஃபுல் பேட்டர்ன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிங்க்கான பேட்டர்ன் நம்ம முடிச்சிட்டோம். 6 double stitches ஒரு பீக்கோ, 6 double stitches ஒரு பீக்கோ, அப்புறம் 6 double stitches. இப்போ ரிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிங் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் ரிங் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப க்ளோஸராக ஃபஸ்ட்டு டபுள் ஸ்டிச் போடணும். லேஸ்க்கு நமக்கு கொஞ்சம் கேப் விட்டோம், ஆனால் இந்த ஸ்டிச்சு இந்த பேட்டர்னுக்கு கேப்பே விடக்கூடாது, டைட்டாக போடணும். தொட்டு பிடிங்க. ஃபஸ்ட் டபுள் ஸ்டிச். ஸோ ஒரு 5 stitches போட்டுடலாம். ஸோ இந்த 6 stitches போட்டாச்சு. இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிங்கோட ஜாயின் பண்ணியாச்சு. இதோட பேட்டர்ன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாம் செகண்ட் ரிங்க்கான பேட்டர்ன் முடிச்சிட்டோம். 6 double stitches, ஜாயின் பீக்கோ, 6 double stitches, பீக்கோ, 6 double stitches, பீக்கோ, அப்புறம் 6 double stitches. இப்போ நம்ம ரிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். ரிங் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேர்ட் ரிங் பண்ணிடலாம். இப்போ தேர்ட் ரிங்க்கு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் 6 double stitches போட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ ரிங் 2ஓட நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 6 double stitches போட்டு இந்த பேட்டர்னை முடிச்சிடலாம். இப்போ ரிங் 3க்கான பேட்டர்ன் நம்ம முடிச்சிட்டோம். 6 double stitches, ஒரு ஜாயின் பீக்கோ, 6 double stitches, அதுக்கப்புறம் ஒரு பீக்கோ, திருப்பி ஒரு 6 double stitches. இப்போ நம்ம ரிங் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மோட்டிஃப் முடிஞ்சிருச்சு. நம்ம இனி இதில் ஒரு நாட் போட்டு கட் பண்ண வேண்டியது தான். நான் 2 knots போட்டுறேன்.
நாட் போட்டுட்டு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மோட்டிஃப் நீங்கள் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ரிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணி இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 3 பெட்டல் ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். 3 ரிங்குமே ஒரே மாதிரி உங்களுக்கு வரும். இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லாட்டி இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 3 பெட்டல் ஃப்ளவர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு நம்பரை நீங்கள் மாடிஃபை பண்ணி ஒரு சின்ன ஆல்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே 3 பெட்டல் ஃப்ளவர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் கிடைக்கும். ஸோ உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேக் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். Hope you enjoyed my video. Thanks for watching. Happy tatting.